ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? கத்திரிக்காய் தொக்குக்கு நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஒரு 4 எடுத்திருக்கேன். நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். முள் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி 4 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, சமையலுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 12 பல் பூண்டு நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ நான் நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணுறேன். சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1½ குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் இது போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது பெருங்காயத்தூள் மறந்துட்டேன், ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு, இப்போது வெட்டி வச்சுருக்க ஆனியன், இது கூடவே நம்ம சால்ட்டும் சேர்த்துடலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காயும் எண்ணெயில் நல்லா மிளகாத்தூள் கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் தண்ணி நிறைய ஊற்ற போகிறதில்ல, தொக்கு திக்காக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காய் ரொம்ப வேக தேவையில்லை, இது ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் தான். ஸோ கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும், உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இது இப்படியே மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு. நல்லா மிளகாத்தூள் கொதித்த பின்னாடி நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன பீஸ், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஒரு 4 to 5 மினிட்ஸ். இதுவுமே நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, தொக்கு ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம கிள்ளி மிளகாய் சாம்பார் வைப்போம் இல்லையா, அது, ரசம், தயிர் சாதத்து கூடவும் இது சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதெல்லாம் கொஞ்சமாக கிரேவி எடுத்து போட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.